போன வீடியோவில் கூட வந்து இந்த 3 லைன், இந்த ஒரு லைன் மட்டும்தான் மணி கோத்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 5 லைன் வரும் மணி. 1 2 3 4 5. நடுவில் வந்து இந்த பாக்ஸ் வந்து 1 2 3 4 வரும். இதுக்கு மேலே வந்து இன்னொரு லைன் பாக்ஸ் போட்டுட்டு இந்த நடுவில் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி இதே மாதிரி 3 பூவாக வரும் பாக்ஸ் பாக்ஸாக. இதோட ஃபினிஷ் ஆகிடும். இன்னொரு லைன் வந்து இது மேலே வந்து வரும். அந்த லைன் போட்டுட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக போடணும். இது போட சொல்ல கொஞ்சம் இழுத்து வச்சு போடுங்க. போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தாலும் 3, இந்த பக்கம் பார்த்தாலும் 3, இந்த பக்கம் பார்த்தாலும் 3. அதே மாதிரி எல்லா சைடும் போட்டுடணும். போட்டு வச்சிருக்கேன். ஃபுல்லாக போட்டாச்சு. இது ஃபுல்லாக இதே மாதிரி இன்ட்டாக போட்டு ஃபுல்லாக இதே மாதிரி போட்டுட்டு எல்லா சைடும் இப்போ இந்த மாதிரி மேலே ஒவ்வொரு பூவாக போட்டு அதை உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒயரை வந்து சொருவி விட்டுடணும். சொருவி விட்டு வச்சுருக்கேன் பாருங்க. உள்ளே போட்டு விட்டுடணும். இது உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்க. உள்ளே போட்டு விட்டு வச்சுக்கிறேன். இப்போ இது மேலே எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஃபுல்லாக இன்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். போடுறேன் பாருங்க. இது மாதிரி இது மாதிரி போட்டுடணும். ஒவ்வொரு பூவை மேலே இன்ட்டாக போட்டு உள்ளே வந்து ஒயரை வந்து கோர்த்து விட்டுறணும். அவ்வளோதான். இது முடிஞ்சிட்டு ஒயர் இது மாதிரி உள்ளே கோர்த்து விட்டுட்டு இதை பாருங்க. உள்ளே கோர்த்து விட்டுட்டு அப்புறமா மேலே வந்து கைப்பிடி போடணும். கைப்பிடி போட்டு ஃபோட்டோ எடுத்து வாங்கிறேன்.
தேங்க்யூ லக்ஷ்மி சிஸ்டர். திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து நமக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நமக்கு பேஸில் எப்படி போட்டு மணி கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ செகண்ட் பார்ட்டில் ஃபினிஷிங் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் போட விரும்புகிறவங்க ஹேண்டில் மேக்கிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். லக்ஷ்மி சிஸ்டருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஆரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.